அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் அந்த வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல முக்கியமான தகவல்களை நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாதிரி தகவல் உங்களுக்கு வரும்போது நீங்கள் அதை பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த வாரம் குரூப் 2க்கான அறிவிப்பு வெளியாகிடுச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், குரூப் 4க்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது. குரூப் 2க்கும் அது மாதிரி தான் 59 வயசு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணிக்கிறலாம் அப்படின்னு தான் இருந்துச்சு பழைய குரூப் 2லாம். ஆனால் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த குரூப் 2வில் துணை வணிக வரி அதிகாரி, சார் பதிவாளர், வனவர், பல்வேறு துறைகளுக்கு உதவியாளர் என 61 வகையான பணிகளுக்கு 2327 இடங்கள் காலியாக உள்ளது. இந்த போஸ்ட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 உடைய அனௌன்ஸ்மெண்ட்டு வெளியிட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்படுவதில்லை பொதுவாக பழைய குரூப் 2லாம். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வயது வரம்பை நிர்ணயம் பண்ணுறாங்க. அதாவது 13 பணிகளில் என்னென்ன பணிகள்னு பார்த்தீங்கன்னா, துணை வணிக வரி அதிகாரி, சார்பதிவாளர், வனவர், அந்நடத்தை அலுவலர் ஆகிய பணிகளுக்கு 37 வயதுன்னு சொல்லி பண்ணிட்டாங்க. அப்போ 2327 போஸ்டிங்கில் 446 போஸ்டிங்க்கு வயது வரம்பு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. குரூப் 2 தேர்வு உங்களுக்கு தெரியும், அது எக்ஸாம் எழுதி நம்ம ரிசல்ட்டு போஸ்டிங் போகிறதுக்கே 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடுது. அந்த மாதிரி உள்ளதில் இந்த மாதிரி வயது வரம்பு வந்துச்சு அப்படின்னா அது எல்லாரும் அப்ளை பண்ண முடியாது. 37 வயசுக்கு உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ அரசு வேலைக்கு மட்டுமே போகணும்னு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். இது சமூக நீதிக்கு ஒரு எதிரானதுன்னு சொல்லி இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கழகத்தினுடைய நிறுவனர் திரு ராமதாஸ் ஐயா அவங்க பேப்பரில் ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க, ஆர்டிக்கல். இது பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு பேருக்கு இதை பார்த்தாங்கன்னு தெரியாது. வயது வரம்பு நிர்ணயிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா வந்துச்சு, 2 வருஷம் எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வரவே இல்லை. அப்போ 37 வயசு உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ அந்த கொரோனாவில் 2 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. அது அவங்க தப்பா இல்லை கவர்மெண்ட் தப்பா, டிஎன்பிசி தப்பா? ஸோ வயது வரம்புங்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் எந்தெந்த போஸ்டிங்க்கு வயது வரம்பு தரணும் ஒரு இது இருக்குது. ஸோ ஏற்கனவே வயது வரம்பு இல்லைங்கிற போது இந்த வயது வரம்பெல்லாம் கொண்டு வரனால 37 வயசுக்கு உள்ளவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேலே உள்ளவங்க அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரனால அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் அது காட்டுது. அதனால் வயது வரம்புங்கிறது என்ன அப்படின்னா, குரூப் 4க்கு எப்படி ஏஜ் லிமிட்டு இல்லையோ அதே மாதிரி குரூப் 2வில் பழைய நடைமுறையே பின்பற்றணும்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அதிகமான பேர் விண்ணப்பிப்பாங்க. அதிகமான பேர் அப்படின்னா அவங்களுடைய உங்களுக்கு தெரியும், ஒரு எக்ஸாம் நீங்கள் எழுதுனே நான் போஸ்டிங் போக முடியாது இல்லையா, அதுக்குன்னு சில காலங்கள்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஒரு எக்ஸாமு இன்றைக்கி நான் குரூப் 2 போன வாரம் வந்திருக்கு. இனி இந்த அடுத்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டு அப்புறம் 1:10 ரேஷியோ விட்டு 1:3 ரேஷியோ விட்டு அப்புறம் கவுன்சிலிங் கூப்பிட்டு கவுன்சிலிங் கூப்பிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி போகிறதுக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள் ஆகும் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நமக்கு அந்த காலங்கள்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அது மட்டும் இல்லாமல் எவ்ரி இயருக்கு உடனே கால்ஃபர் பண்ணுறாங்க, அதுவும் கிடையாது. கால்ஃபர் பண்ணாதே ஆச்சு, கால்ஃபர் பண்ணலைன்னா நம்ம செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இந்த வயது வரம்பை நிர்ணயம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கட்டுரையை இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அது அனைவருக்கும் பயனுள்ள ஒரு கட்டுரை தான் அது. ஸோ அதை டிஎன்பிஎஸ்சி மறுபரிசீலனை செய்யணும்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வயது வரம்பு நிர்ணயம் பண்ண முடிவை திரும்ப பெற வேண்டும். இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான வயது வரம்பை குறித்தவர்களுடன் தெளிவான அறிவிக்கையை புதிதாக வெளியிட வேண்டும் சொல்லி வெளியிட்டிருக்காரு.
ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இது வந்து இந்த வயது வரம்பு பண்ணுறது நல்லதா கெட்டதான்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு மெயில் பண்ணலாம். இந்த மாதிரி வயது வரம்பு பண்ணாதீங்க, அது வந்து இந்த எக்ஸாமுக்காக படித்து வேலை கிடைக்காம ட்ரை பண்ணுறவங்களுடைய இதை பாதிக்குது. ஸோ இந்த வயது வரம்பு கொஞ்சம் தள்ளி வைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மெயில் பண்ணலாம். அது வந்து தப்பு கிடையாது, பயப்படவும் தேவையில்லை. நியாயமான கோரிக்கைகளை நம்ம முறையாக பண்ணலாம். அதுக்கு எந்த விதமான பயப்பட தேவையில்லை. நம்ம கோரிக்கையை சொல்கிறோம் ரெக்வஸ்ட்டாக, அதை அவங்க கேட்குறதும் கேட்காம போகிறதும் அவங்க இஷ்டம். அதுக்காக நம்ம கேட்காம போகணும்னு அவசியம் கிடையாது. பணிவாக ரெக்வஸ்ட்டாக நம்ம கேட்குறதுக்கு எந்த தடையும் கிடையாது, எந்த தவறும் கிடையாது. ஸோ கேளுங்க, உங்களுடைய பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.